ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டொரண்டோ கிறிஸ்டியன் சர்ச் மூலமாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இன்றைக்கி என்ன விசேஷமான ஒரு நாளாக அப்படின்னு சொன்னாங்க. என்ன நாள் அப்படி? நாளைக்கு ஃபேமிலி டேஸ். ஓகே, நாளைக்கு குடும்பங்களாய் நாங்கள் சந்தோஷமாய் நாங்கள் மகிழ்கிற ஒரு தருணம் என்று சொல்லுகிறார்கள். எதற்கு இந்த ஃபேமிலி டே திடீரென்று கனடாவில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப லாங், நான் சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு கொடுத்து சொல்லிச்சு அடுத்த லீவ் வந்து குட் ஃப்ரைடேயா. அதனால் இடையில் லீவ் இல்லையா. அப்போ அதனால் நாங்கள் வந்து குடும்பமாக சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் இந்த லீவை ஹாலிடேயை கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு சொல்லி அது சொல்லிச்சு. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ எல்லோரும் குடும்பமாய் சந்தோஷமாக இருக்கணும் என்று இந்த கவர்மெண்ட் என்ன செய்யுது, விரும்புகிறாங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த ஃபேமிலி டேயில் திடீரென்று பாஸ்டர் சொன்னார், நாளைக்கு ஃபேமிலி டே இருக்குது, அதனால் நீங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்தியை கொடுங்க அப்படின்னு நேற்று சொன்னேன். அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் இன்றைக்கும் எங்களோடு அவர் பேசுகிறதற்கு போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். சரி, வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நேராய் வேத புஸ்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துக்கு நேராய் நீங்கள் வேதத்தை திருப்பும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சரி, வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள. நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலையும் தேவாவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக, தேவன் உம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக, பரிசுத்த ஆவியான எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய மாமிசத்திலேயோ எங்களுடைய அறிவிலேயோ எங்களுடைய ஞானத்தினாலேயோ அல்லப்பா, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை இந்த இடத்திலே தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. நம்முடைய வார்த்தை நல்ல நிலமாக எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது கனி கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நீர் பெருக நாம் சிறுக உம்முடைய சமூகத்திலே வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிப்போம். இதோ வாசற்படியில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் வந்து வீட்டு வாசலில் நின்று கதவை தட்டுவேன், யார் கதவை திறக்கிறீங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நான் என்ன செய்வேன், வாசம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை பார்க்கும்போது எங்கள் ஆண்டவரை குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். என்னத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு மிகவும் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தெய்வம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திறந்த வீட்டுக்குள்ளே பூந்துற மாதிரி அவர் என்ன செய்கிறது கிடையாது, அவர் போகிறது கிடையாது. கதவை தட்டுவேன், யார் கதவை திறக்கிறீங்களோ அவர்களோடு வந்து நான் என்ன செய்வேன்னா வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு விரும்புகிறார். இந்த இடத்துல சொல்கிற வீடு வேற, ஆனால் நான் அதிலிருந்து எங்கள் வீட்டுக்கும் வேற ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. தேவன் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு விரும்புகிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே வருவதற்கு தேவன் விரும்புவதற்கு அந்த கதவை நாங்கள் திறக்க ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்கே எத்தனை வீட்டில் உங்களுடைய வீடுகளை நீங்கள் திறந்து ஜெபங்கள் நடத்துகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒருவேளை நீங்கள் செஞ்சுருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். வீடுகளுக்குள்ளே ஜெபம் நடக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே ஜெபமும் தேவனுடைய பிரசன்னமும் நிறைவாய் இருக்க வேண்டும் இந்த நாட்களில் அப்படின்றதை ஆண்டவர் விரும்புகிறார். குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளாய் ஜெபிக்க வேண்டும். இல்லை எங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் என்ன இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் இருக்கும்போது அந்த இடத்துல யார் வருவார் அப்படின்னா இயேசு அந்த இடத்துல கண்டிப்பாய் வருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அதனால் இங்கே நான் வந்த புதுசில் இப்படியாக நினச்சிட்டு, ஒருவேளை இந்த இடத்துல வீடுகளில் ஜெபங்களுக்கு திறந்து கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அப்படி அல்ல. வேறு இடங்களில் நல்லா என்ன செய்கிறார்கள், வீடுகளை திறந்து கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் அங்கே வருது. கூடுதல் என்ன நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவர்களும் அந்த இடத்துல ஜெபத்தில் இணைந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த வேலைகளாலேயோ இல்லை நம்முடைய சூழ்நிலைகளாலேயோ நாங்கள் என்ன செய்கிறது கிடையாது, வீடுகளை திறக்கிறது கிடையாது. காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் போய் நான் ஜெபம் செய்தேன், இங்கே தான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் செய்தேன். நான் மெல்லமாக தான் ஜெபித்தேன். அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் மெல்லமாக ஜெபிக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு பக்கலாக்கள் டிஸ்டர்ப் ஆயிரும். அப்படிலாம் கிடையாது பாஸ்டர். நான் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். நான் சும்மா உட்காந்துருக்கல, அந்த வீட்டில் நான் வாடகை கொடுக்குறேன். அதனால் நீங்கள் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. நான் அவங்கள்ட்ட கடனாளியாக இருந்தால் மட்டும்தான் நான் பயப்பட வேணும். நீங்கள் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க அவங்க திறந்து கொடுக்குறாங்க. அப்படியான காரியங்களும் இந்த நாட்களில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே சில நேரத்தில் சில இழப்புகளுக்கு இந்த வீடை நாம் ஜெபத்துக்கு திறக்காமல் இருக்கிறதுனால கூட என்னமா இருக்கலாம், காரணமாக இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் அப்படின்னா ஆண்டவர் போன சில வீடுகளை பார்த்து விட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளே வரப்போகிறேன். வேகமாய் ஆண்டவர் போன வீடு, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் எங்கே போகிறார் அப்படின்னா சகேயுடைய வீட்டுக்குள்ளே அவர் போகிறார். சரிங்களா? நீங்கள் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சொல்லுகிறேன். லூக்கா 19:9 எங்கே போகிறாரு? சகேயுடைய வீட்டுக்குள்ள போறார். வாசிக்க முடிஞ்ச வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சாம் அப்படின்னா ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இயேசு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது முதலாவது என்ன வருது அப்படின்னா விடுதலை வருகிறது. ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க அடிமையா இருந்தாங்க, இவங்க என்ன செய்யப்படுறாங்க, விடுதலையாக்கப்படுகிறாங்க அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே வருவாருன்னா எங்கள் வீட்டில் எந்த காரியத்தில் நாங்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த வீடு என்ன செய்யப்படுமா, விடுதலையாக்கப்படுமா. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா. பாஸ்டர் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அந்த வீட்டு ஜெபத்துக்கு மகிமை இருக்குது. முதலாவது வீட்டில் ஜெபம் நடக்கும்போது அந்த வீட்டுக்கு விடுதலை இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது வேகமாக மத்திய சுவிசேஷம் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8, 14, 15 வாசிங்க. இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமியாரை ஜுரமாய் கிடக்கதை கண்டார். அடுத்தது போடுங்கம்மா, 15 போடுங்க. அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். கவனிங்க, இரண்டாவது இந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்த உடனே அங்க மாமியார் வந்து அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் ஒரு சகோதரி பலவீனத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு வந்தோன்னு முதலாவது அவங்க என்ன செய்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வீட்டுக்குள்ள ரெண்டாவது இயேசு வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா விடுதலையோடு சேர்ந்து சுகத்தை என் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் வீட்டை நம்ம திறக்க வேண்டும் அப்படின்னா எங்களுடைய சரீரத்தில் சில நேரத்தில் பலவீனங்கள் மாற வேண்டும்னா இயேசு என் வீட்டுக்குள்ள வர வேண்டும். இயேசு என் வீட்டுக்குள்ள வர வேண்டும்னா சில பேர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ள என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும்.
வேணும். உங்கள் ஊழியக்காரர் ஜெபிப்பதுக்கு உங்கள் வீட்டை என்ன செய்யுங்க, திறந்து கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுகிறேன். மூணாவது, ஏன் வீட்டை நம்ம திறக்க வேணும் அப்படின்னா, நீங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 41, 42 போடுவீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை அங்கே பார்க்கணும். லூக்கா 10:41 இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அடுத்தது போடுங்க, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கவனிங்க, இந்த வீட்டுக்குள்ள இயேசு போகும்போது இந்த சகோதரி இடத்துல இருக்கிற கவலைகளை என்ன செய்கிறாரு, கர்த்தர் எடுத்து போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு வீடுகளில் அதிகமாக எது நிறைந்திருக்குதோ இல்லையோ, இது நிறைந்திருக்கும். எது? கவலை நிறைந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே ஒரு மூலையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சில வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அது உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு கவலைப்படுறேன்னு சில பேருக்கு தெரியாது, கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அப்படியானாக்களும் இருக்கிறாங்க. ஆனால் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்னா அந்த கவலையும் இல்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளை, ஏன் நான் இன்றைக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, குடும்பத்தை குறித்து சில காரியங்களை பேச சொன்னதுனால இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதை நான் வலியுறுத்துகிறேன். வீட்டு ஜெபம் என்பது எவ்வளோ முக்கியம் என்றதை நீங்கள் ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியலாம். அதனால நான் இதை சொல்கிறேன். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு வீட்டுக்கு போகும்போது மாற்கு 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. நாங்கள் இயேசு போன வீடுகளை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வாசிங்க. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். பிள்ளை இங்கே என்ன செய்யவில்லையாம், மரிக்கவில்லை. சில நேரத்தில் எங்க வீட்டுக்குள்ள சில காரியங்கள் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி இருக்கும். அவ்வளவுதான். இது இனிமேல் நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. தோத்து விட்டோம், தோல்வியின் கட்டத்திலே நாங்கள் நின்று விட்டோம் என்று சில காரியங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இப்பயும் இருக்கிறது. அவ்வளோதான், இதுக்கு பிறகு நீ எழும்பி வர முடியாது தம்பி, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ கஷ்டம் அப்படி என்று சொல்கிற சில காரியங்கள் இருக்கு. இல்லை, இயேசு வீட்டுக்குள்ளே வருவாருன்னா மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரும் என்பதுதான் இந்த வசனம் எங்களுக்கு காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் வீட்டுக்குள்ளே நீ முடிந்து போயிட்டு முடக்கப்பட்ட சில காரியங்கள் இயேசு வரும்போது மறுபடியும் அது நடக்கும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறதை நாங்கள் கவனிக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்க. நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் கடைசி என்னொன்று சொல்லி முடிக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 27 போடுங்க பார்க்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 27 போடுங்க பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்கு வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்கள் கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். போதும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கே இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம், கலகம். ஐயோ, அடுத்தது என்ன நடக்க போகுது? இயேசு மரித்த பிறகு இந்த சீசர்களுக்கு அடுத்தது என்ன நடக்க பண்ற பயத்தோட கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய அதை பார்க்கிறோம். நிறைய வீடு கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். பயத்தினால, சமாதானம் இல்லாம இருக்கிறதுனால அந்த வீடுகள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதை, கலக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இயேசு உங்க வீட்டுக்குள்ள வருவாருன்னா எந்த சமாதானம் இல்லாம போனாலும் அந்த சமாதானத்தை மறுபடியும் திரும்ப தர என் இயேசுவால் அது முடியும். இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் எங்களுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த வீடாய், இயேசு கிறிஸ்து வாழுகிற வீடாய் என் வீடு இருக்க வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் ஜெபங்களை நடத்துங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லலாம். ஒருவேளை சில வீடுகள் அப்படி சூழ்நிலைகள் இருக்குது. இங்கே வந்து ஆக்கள் குறை பேர் வரக்கூடாது, இல்லாட்டி சத்தமாக பேசக்கூடாது, அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் அந்த லிமிட்டை உங்கள் ஊழியக்காரிடத்தில் சொல்லி உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யுங்க, ஜெபத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே சுகத்தை கொண்டு வருவார், விடுதலையை கொண்டு வருவார், முடிந்த தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற தேவனாக இருக்கார், சமாதானத்தை கொண்டு வருகிற தேவனாக
தேவனாய் என் தேவன் நிச்சயமாய் இந்த நாட்களில் எங்கள் குடும்பம் மறுபடியும் துளிர்விட செய்கிறதுக்கு அவர் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அதே நேரத்தில் எங்களுடைய குடும்பமாய் சேர்ந்து கடவுளுடைய பணிகளை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்களாய் நாங்கள் என்ன செய்ய மாற ஆரம்பிப்போம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் குடும்பமாய் கர்த்தருடைய வேலைகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் அநேகரை என்ன செய்கிறாரு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நாட்கள் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் கடைசி காலத்தில் நிற்கிறோம்னு, எந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் கடைசி காலத்தில் நிற்கிறோம்னு. ஆனால் உண்மையிலேயே இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா நாம் கடைசி காலத்தில் தான் நிற்கிறோம் என்ற பெரிய கேள்வி எழும்பி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன ஃபைலு, எப்ஸ்டீன் ஃபைலுன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஃபைலுக்குள்ளே கிடந்து வருகிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற டிப்டாப்பான்னு சொல்லுவாங்க மனுஷங்க, இவங்க டிப்டாப்பான மனுஷங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க, இவங்கள்லாம் இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கிறார்களா அப்படின்ற காரியங்கள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் கடவுள் என்றதை நான் நம்புகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். இன்னும் அது நான் சில காரியங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க, நீங்களும் பார்ப்பீங்க, குழந்தைகளை கொண்டு போய் பயன்படுத்துறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் குழந்தைகளை கொண்டு போய் கொன்று போட்டு சமைச்சு சாப்பிட்ருக்காங்களாம் என்று கேட்கும்போது இருதயம் என்ன செய்யப்படுது, உடைக்கப்படுகிறதப்பா. குழந்தை அந்த வீடியோலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,80,000 வீடியோ எடுத்திருக்கிறாங்களாம். எத்தனையோ மில்லியன் கணக்கில் மெயில் எடுத்திருக்கிறாங்களாம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. காணாமல் போன குழந்தையெல்லாம் எங்கடா போனேன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது, இவங்க ஒரு தீவில் கொண்டு போய் வச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்க அப்படி என்று சொல்லும்போது என்னால் அது நம்பவே முடியலை. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. மனுஷனை சமைத்து சாப்பிடுகிற சூழ்நிலைக்கு இந்த நாடு மனிதர்களும் மிருகமாய் மாறிவிட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே நான் சொல்கிறேன், நாங்கள் கடைசி நாட்களில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதில் சந்தேகமே கிடையாது. சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். இந்த தூரத்துக்கு இந்த பூமி மாறிக்கொண்டு போகிறது. மனுஷங்க மிருகமாய் மாறுறாங்க. மனுஷங்களை கர்த்தர் மனுஷனை தான் படைச்சாரு. ஆனால் மனுஷங்க ஒரு கட்டத்தில் எப்படி மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மிருகமாய் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மிருகம் கூட சில நேரத்தில் மனுஷனை, சில வீடியோக்களை பார்த்து மனுஷனை பார்த்து இறங்கி போயிருக்கு. ஆனால் மனுஷனுக்கு கூட அந்த இரக்கம் இல்லாமல் அந்த பிஞ்சு குழந்தைகள் எல்லாத்தையும் அவன் கொன்று சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இருதயங்கள் என்ன செய்யப்படுது, உடைக்கப்படுது. ஒருவேளை உண்மையாக இருந்தால் என் கர்த்தர் வருகிறதும் உண்மையாக இருக்கும் என்பது இந்த வேதத்தில் உள்ள சொல்லப்படுகிற சத்தியமாக இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளை, ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 40 நாள் ஜெபம் எங்கள் இலங்கை தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. அதில் ஒவ்வொரு 40 நாள் ஜெபங்கள் நடக்கும்போது ஒரு தலைப்பு கொடுப்பேன். போன முறை சொன்ன முற்பிதாக்களின் தெய்வத்தை அறிந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டு போவேன். இந்த முறை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சபை மக்கள் சீக்கிரமாய் அறிந்து கொள்ளுங்கள் அப்படி என்ற தலைப்பில் அந்த செய்தியை நான் கொண்டு போகிறதை நான் பார்க்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் எங்களை கொஞ்சமாக எங்களை நிறுத்தினாலும் உங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பொறுப்பை என் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதில் எங்களுக்கு இந்த நாளில் தேவன் உறுதிப்படுத்துறதை நான் பார்க்கிறேன். நாமே சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ஒரு குடும்பமாக இருந்து கர்த்தருக்காக உண்மையாய் வேலை செய்த ஒரு கணவன் மனைவியை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிந்திருப்பீங்க. நான் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் மறுபடியும் வேலை செய்ய வைப்பதற்காக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ திருப்பிக் கொள்ளுங்க, ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 மன்னிக்கவும் 3, 4, 5வது வசனத்தை நீங்கள் போடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பதான் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். போதும், கவனிங்க. இப்ப 4ஆம் வசனத்தை போடுங்கம்மா. 4ஆம் வசனத்துல பாருங்க, இந்த இடத்துல அவர்களை குறித்து பவுல் சொல்லும்போது யார் இருந்தாருன்னா, ஆக்கிலா, பிரிஸ்கிலா, இந்த 2 பேரை குறித்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆக்கிலா யாருன்னா ஒரு ஜூதன்,
இவன் ஜூத வம்சாவளியில் வந்த ஒரு மனிதன். பிரிஸ்கில்லா யாருன்னா, இவ ஒரு ரோம் பிரஜாதி பெண்ணு. இவங்களை திருமணம் பண்ணி கொள்கிறாங்க. இவங்க ரோமாபுரியில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நடக்க பின்னணியத்தை மட்டும் வேகமாக சொல்லிடுறேன். அந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு முன் 49ஆம் நூற்றாண்டில் கிளாபுதியு என்கிற ஒரு அரசன் மன்னன் ஒரு ஜூதர்கள் எல்லாரையும் வெளியில் போ அப்படின்றான். ஏன் வெளியில் போகிறன்னு காரணத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூதர்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஒரு ஜூதர்கள் ரட்சிக்கப்படையில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜூதருக்கும் ரட்சிக்கப்படாத ஜூதர்களுக்கும் பயங்கரமாக என்ன வருது அப்படின்னா சண்டை வருது. எப்போ கிறிஸ்து மரித்து சில நாட்கள் நடக்கிற சம்பவம் இந்த சம்பவம். இப்போ பயங்கர மோதல்கள் அங்கங்கே எழும்புறதுனால தேசத்தில் கலகத்தை பார்க்குறான். நீங்கள் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க, மொத்த யூதர் என்ன செய்யுங்க, இங்கேருந்து வெளிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இவர்களும் இருந்து என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு இத்தாலியாவில் இவங்க என்ன செய்கிறாங்க, குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் கொரிந்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. இடம்பெயர்ந்து வாழுகிற ஒரு குடும்பம் தான் இந்த யார், ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் என்கிற இந்த கணவன் மனைவி என்கிற இந்த குடும்பம். இவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, கூடாரம் செய்கிறது தான் அவங்களுடைய வேலை. அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த பணக்காரர்கள் என்ன செய்வார்களாம், தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கைத்தொழிலை கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பார்களாம். அதில் அதிகமாக சொல்லிக் கொடுக்குற கைத்தொழில் எது அப்படின்னா இந்த கூடார தொழிலை தான் செய்து கொடுப்பாங்க. அதனால தான் பவுல் ஒரு பெரிய செல்வந்தரின் பிள்ளை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பவுல் ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் அவனுக்கு எந்த வேலை தெரிந்திருக்கும் அப்படின்னா இந்த கூடாரம் என்ற வேலை அவனுக்கு தெரிந்திருக்கும். அதனால் எல்லாருமே அதை செய்து கொடுப்பாங்க. இவர்களும் அந்த வேலைகளைத்தான் செய்து கொண்டு அங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் கொரிந்தில் இருக்கிற நேரத்தில், இவர்கள் இந்த பட்டணத்தில் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் யாரை சந்திக்கிறார்கள் அப்படின்னா பவுலை சந்திக்கிறார்கள். பவுலும் இந்த வேலை செய்யறதுனால இவர்கள் இந்த வேலை செய்யறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்து கடவுளுடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இங்க வைத்துத்தான் பவுல் மூலமாய் தேவனை குறித்து இவர்கள் என்ன செய்கிறார்களாம், இயேசுவை அறிந்து கொள்ள இன்னும் அதிகமாக அறிந்து. முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இயேசு அறிந்திருக்கிறாங்க. எப்போ அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த பேதுருடைய பிரசங்கங்கள் நாட்கள் நடந்த நேரத்தில் இவங்க இயேசு அறிந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதிகமாய் தெளிவாக எங்கே அறிந்து கொள்கிறாங்கன்னா பவுலோடு இருந்து என்ன செய்கிறாங்க, இயேசுவை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்படி கற்றுக்கொண்டு இந்த குடும்பம் ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல இவரை குறித்து பவுல் இப்படி ஒரு சாட்சி சொல்கிறான். என்ன சாட்சி சொல்கிறான் அப்படின்னா, அவர்கள் யாரு, பவுல் தான் இதை சொல்கிறான், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அப்படி என்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறாங்க. ரெண்டு மனிதர்கள், ஒரு சாதாரண குடும்பம், மொத்த பிரஜாதி சபையும் நன்றியுள்ளவர்களாக அவருக்கு இருக்க வேண்டும், நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ற அளவுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படி என்று பார்க்கும்போது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சாதாரண குடும்பம், சாதாரண கணவன் மனைவி. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களை குறித்து எங்கே போட்டாலும் ஆக்கிலா என்பது அவருடைய கணவன், பிரிஸ்கில்லா என்பது மனைவி. 6 இடத்துல நீங்கள் கிறிஸ்டிலாம் படித்து பார்த்தீங்கன்னா 6 இடத்துல அவங்களோட பேர் வரும். ஆனால் 6 இடத்துலையும் எப்படி வரும் அப்படின்னா ஆக்கிலா பிரிஸ்கில்லா, இல்லை பிரிஸ்கில்லா ஆக்கிலா, 2 பேர் சேர்ந்து தான் இவங்களோட பேர் அங்கே போடுவாங்க. அவ்வளோ தூரத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இவர்கள் அறிந்திருந்தார்கள், செயல்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களில் நாம் கணவன் மனைவியை குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி கனடாவில் குடும்பமாக இருக்கிறதுக்கு நம்ம கொள்ளிடையை கொடுத்தாலும் நம்ம குடும்பமாய் சேர்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகத்தான் கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இவர்கள் எதற்கு இவர்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அப்படி என்றதை நீங்கள் முதலாவது காரியத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், இந்த முதலாவது காரியத்தில் இவர்கள் எதுக்கு நன்றியுள்ளவன்னா, இவர்கள் எபேசு படுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் நீங்கள் 18வது வசனத்துக்கு நீங்கள் போவீங்க, வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சேர்ந்து வாசிங்க. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உதவி பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினாலே கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாலும் அவனுடனே கூட போனார்கள். தொடர்ந்து நீங்க அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. அடுத்த வசனத்தை போடுங்கம்மா. 19.
அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினார். இங்க பாருங்க, இடம்பெயர்ந்து அவர்கள் அப்பதான் கொரிந்து பட்டணத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். முதலாவது காரியம், பவுல் அந்த இடத்தை விட்டு மறுபடியும் எபேசுக்கு போறான். இப்ப சீரியான்னு சொல்லப்படுகிற எபேசுக்கு போகிறான். கூடவே என்ன செய்கிறார்கள், இவர்களும் அவனோட சேர்ந்து போகிறத பார்க்கிறோம். அங்க போய் என்ன செய்கிறார்களாம், அந்த இடத்திலையும் அங்கே பிரசங்கங்கள் பண்றதும் பவுலோட சேர்ந்து கணவன் மனைவியா இணைந்து என்ன செய்கிறார்களாம், ஊழியங்களையும் ராட்சியங்களையும் கட்டுகிறதை பார்க்கிறோம். இங்கதான் நீங்க அடுத்தடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சு போனீங்கன்னா இங்கதான் பவுலுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல இருக்க மனுஷன் எழும்பி ஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பவுலுக்கு விரோதமா நிப்பாட்டிடுவான். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, பவுலை எப்படியாவது என்ன செஞ்சு ஆகணும், கொலை செய்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்தடுத்த வசனங்கள்லாம் நீங்க படிக்கும் போது அங்க இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பத்தான் இந்த கணவன் மனைவிகள் இணைந்து இந்த இடத்துல தான் பவுலை இவர்கள் காப்பாற்றி இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எதற்காக? பவுலை காப்பாற்றினால் என்ன நடக்கும் என்றது இவர்கள் அறிந்ததுனால பவுலுடைய ஜீவனை காப்பாற்றி தன் ஜீவனை கொடுப்பதற்காக இவர்கள் துணிந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. என்ன, ஏன் பவுல் நன்றி உள்ளவ, பிரஜாதிகள் எல்லாரும் நன்றி உள்ளவ இருக்க வேண்டும் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை நாங்க உயிரோடு இருந்த இவ்வளவு தூரத்துக்கு சுவிசேஷம் போகுமா தெரியல, ஆனா பவுல் உயிரோடு இருந்தால் நிச்சயமா உலகம் ஃபுல்லா சுவிசேஷம் போகும், பிரஜாதிகள் சுவிசேஷம் அறிந்து கொள்வார்ன்றதுனால தான் இவர்கள் பவுலுக்காக தங்க ஜீவனை கொடுக்கிறதுக்காக ஆயத்தப்பட்டார்கள். அதுக்கு அப்புறம் தான் பவுல் போய் பல பிரஜாதிகளை கடவுளுக்குள்ள வழிநடத்தி இன்றைக்கு நீங்கள் நான் இந்த இடத்துல நிற்பதற்கும் அன்றைக்கு அவர்கள் அந்த இடத்தில் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு ஆண்டவர் அவங்களை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு பிரஜாதியாகிய நீங்களும் நானும் இயேசுவுடைய அந்த இரத்தத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கு பவுல் வழிகிட்டு வந்ததுனால தான், பவுலை அந்த இடத்துல அவர்கள் காப்பாற்றினதுனால தான் இன்றைக்கு நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம் என்றால் அவருடைய பின்னணியம் இருக்கிறது என்றது உண்மையான சத்தியமாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த சாதாரணமான 2 பேர்கள் வெளியில வர முடியாது, வெளியில அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு பிரபலியம் இல்லாதவர்கள் இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா ஆமா, அவர் செய்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் யாருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கிலாவுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் பவுலை காப்பாற்றினதுனால நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல இயேசு அறிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்க, உண்மையிலே பாருங்க, இந்த நாட்களில் ஊழியக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே சேர்ந்து இதன்ற கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னா ஓடி வந்து கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அவங்க தெளிவாக அறிந்திருக்காங்க, எங்களால் இது இவ்வளவு தூரம் முடியாது, ஆனால் பவுலை நாம் காப்பாற்றினா நிச்சயமா ஒரு கூட்டம் கர்த்தரை ஆராதிப்போம் என்றதில் அவர் விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஊழியக்காரன் விழுந்து போயிட்டாலும் சரி, இல்லை ஊழியக்காரங்க ஏதாவது ஒரு காரியத்தினாலும் சரி, அதை தூக்கி பிடிச்சு ஊழியக்காரோட சண்டை பிடிக்கிறதுக்கும் ஊழியக்காரர் அடிபடுறதுக்கு ஒரு கூட்டம் எழும்புறாங்க தவிர, ஆனால் ஊழியக்காரரை நம்ம தூக்கி விட வேண்டும் என்ற கூட்டம் மிகவும் குறைவாக இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாருமே பலவீனமுள்ள பாத்திரம் தான். ஆனால் நாம் என்ன சொல்லணும், கடவுளுக்காக உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களை நாங்கள் என்ன செய்ய விட வேணுமா? தூக்கி விட வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் நினைக்கிறோம். குடும்பங்களாய் சேர்ந்து நாம் என்ன செய்ய வேணும்? ஊழியர்களை நாம் தூக்கி விடணும். பாஸ்டர், நீங்கள் முன்னாடி இப்படியெல்லாம் இல்லையே, நீங்கள் நல்லா ஜெபிப்பீங்களே, நல்ல தரிசனத்தோடு நின்றீங்களே, நல்லா நீங்கள் ஓடினீங்களே, ஏன் இப்போ என்னாச்சு? வாங்க மறுபடியும் ஏதாவது செய்யுங்க பாஸ்டர், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆத்துமாக ஆதாயம் எடுத்துக்கிறோம், உதவி செய்கிறோம். அப்படி என்ற குடும்பங்கள் இந்த நாட்களில் சபைக்கு வேணும் ஐயா. அதுதான் அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா போல ஊழியக்காரரை பலப்படுத்த நிற்கிற குடும்பங்கள் சபைக்குள்ள வேணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெறும் ஒரு ஊழியரால் என்ன செய்ய முடியாது? ஒரு சபையை கட்டிவிட முடியாது. வெறும் பவுலால் சபையை பிரஜாதிகள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இன்றைக்கு பவுல் இவ்வளோ இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சான்னா, ஆனால் அவருக்கு பின்னால் எத்தனை பேர் இரத்த சாட்சியாக நின்றுருக்காங்கன்றது இதில் வேதத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய குடும்பங்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம ஒரு தீர்மானத்தை நாங்கள் முதலாவது எடுக்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஊழியர்களை நாம் உற்சாகப்படுத்தணும், ஊழியர்களை நம்ம தூக்கி விடணும். ஊழியர்கள் சோர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். வெறும் கொடுக்கறதை பற்றி மட்டும் அல்ல, நிறைய காரியங்கள் நாங்கள் ஊழியர்களுக்காக செய்யலாம். இவர்கள் தங்கள் ஜீவனையும் கொடுப்பதற்கு ரெடியாக ஆயத்தமாக இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியர்கள் ஜீவனை எடுக்கிறதுக்கே ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தன் ஊழியர்களுக்காக தன் ஜீவனை என்ன செய்தார்களாம்? கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா.
இங்கே பாருங்கள், வல்லமையாக நல்ல ஊழியங்களை செய்யும் போது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி ஒரு ஒரு குழப்பங்கள் ஒரு சிஸ்டர்கிட்ட போயிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டாங்களா, நீங்கள் ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பாஸ்டர் சாக வேணுமென்றதுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்படின்ட்டாங்களாம். அதை கேட்டோன்னே இந்த சிஸ்டருக்கு தலையெல்லாம் விரைச்சி போச்சா, பாஸ்டர் சாகணுமென்றதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்களாம். அப்படி உண்மை, இது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நடக்குது. இது நடக்கிற காரியத்தை தான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் இலங்கையிலேருந்து வந்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் கேள்விப்படலாம், ஆனால் நடக்குது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, ஆண்டவர் அப்படி பார்க்குறதில்ல. ஊழியக்காரர்களை ஒரு வேளை சரி, ஊழியக்காரில் பிழை இருக்கலாம், ஊழியக்காரெல்லாம் பர்ஃபெக்ட் நான் சொல்ல வரையில்லை, பிழை இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அவர்களை தூக்கி வருவதற்காக. ஒரு யாருக்கு தெரியும், நீங்கள் தூக்கி விடுற ஊழியக்காரன் மறுபடியும் எழும்பி பிரகாசித்து அவர் தேவனுக்காக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எத்தனையோ ஊழியக்காரங்க பின்னாடி போயிட்டு மறுபடியும் முன்னாடி வந்து பல காரியங்கள் சாதிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த ரட்சிப்பை இழந்து போன ஊழியக்காரங்களை மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுத்து அவங்களை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறாரு. அதை நம்ம இருதயத்தில் வைத்து நாங்கள் என்ன செய்ய வேணுமா, ஊழியர்களை நாம் எழுப்புகிற குடும்பங்களாய், சபை மக்களாய் இந்த நாட்களில் நாங்கள் எழுப்பி நிற்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இந்த இடத்துல இவர்கள் ஏன் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்கள் 26வது வசனத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு நீங்க வாங்க, வாசிங்க 26வது வசனத்தை. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இங்க பாருங்க, இவர் இங்க வந்து அப்போலோ வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காரு. இந்த இடத்துல வந்து அப்போலோ ஒரு ஊழியக்காரர் வந்து ஜோவான் ஸ்நானங்களால் ஞானசனம் பெற்று கொஞ்சம் கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிறான். அறிந்தான நல்ல வல்லமையான பிரசங்கியார். ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு அங்கே சத்தியம் இல்லை. இதை இவர்கள் யார் பார்க்குறார்கள் அப்படின்னா, இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பார்த்து இவர்களை வீட்டை கூட்டி கொண்டு போய் வைத்து அவர் என்ன செய்கிறார்களாம், அவர்கள் சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிகமாய் வீட்டில் கூட்டி கொண்டு வச்சு இன்னும் அதிகமாக என்ன செய்கிறார்களாம், திட்டமாய் சொல்லி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சத்தியத்தை சரியாய் தெரியாட்டியும் அவர்களுக்கு நாங்கள் இந்த நாட்கள் என்ன செய்யணும், ஒரு பிரசங்கியா தவறாக உபதேசம் பண்ணனா உடனே அவரை குறித்து இவர் கள்ள உபதேசம் பண்ணுற அப்படி அல்ல. அவருக்கு தெரியுது இவன் நல்ல ஒரு ஊழியக்காரனா வருவான் அப்படின்றதை அவர்கள் அறிந்ததுனால, அவன் பேசுறதுல சில பிழைகள் இருக்கின்றதை அறிந்தனால வீட்டை கூட்டி கொண்டு போய் வைத்து இருந்து அவனுக்கு சொல்ல வேண்டியதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளாய் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா இவர்கள் வசனத்தில் நல்ல தேறினவர்களாக இருந்திருக்கிறார்கள், நல்ல சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு தூரத்துக்கு கடவுளுடைய வார்த்தையை அந்த பவுலோட இருந்து அறிய வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அறிந்ததுனால தான் அப்போலோ என்கிற ஒரு ஊழியக்காரன் எழும்புற அளவுக்கு இவர்கள் அந்த இடத்துல பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, இந்த அப்போலோ பின்னாடி எப்படி வர்றான் அப்படின்னா, பவுல் இவள் எப்படி சொல்றாருன்னா, கடைசியா பவுலோட ஈக்குவலா பவுலே பேசுவார். என்னோட பவுல் நட்டாரு, அப்போலோ என்ன பண்ணாரு, நீர் பாய்ச்சினார் சொல்ற அளவுக்கு இந்த ஊழியக்காரன் பின்னாடி வளர்ந்து வந்து புறஜாதிகள் மத்தியில் வல்லமையா ஊழியம் செய்தார். நிறைய இடத்துல அப்போலோ குறித்து போடல, ஆனால் பவுல் அவனை குறித்து என்ன செய்கிறாரு, சாட்சி சொல்லுகிறார். எனக்கு ஈடாக இவன் என்ன செய்து வந்துட்டானா, ஒரு கூட்டம் வந்து பவுல் என்று சொல்றாங்க, ஒரு கூட்டம் வந்து அப்போலோன்னு சொன்னா, அப்ப பவுலுக்கு ஈடாக யார் வந்துட்டான் அப்படின்னா அப்போலோ வந்துட்டான். அப்போலோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு வல்லமையான ஊழியக்காரன் எழும்புறதுக்கு யார் வேறா இருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஆக்கிலாவும் இந்த பிரிஸ்கில்லாவும் தான் இருந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சாதாரண குடும்பம் தான், அந்த குடும்பத்தை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க செய்த அந்த ஊழியம் இன்றைக்கு கடல் கடந்து, நாடு கடந்து, உலகம் கடந்து போய் இன்றைக்கு பிரஜாதிகள் இயேசு அறிகிற அளவுக்கு இவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியமானதாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது, ஊழியக்காரனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க இவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, இவங்க ஊழியனை கட்டி எழுப்புவதற்கு இவங்க ஆயத்தமாக இருந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் சபை குடும்பங்களுக்கு மிக முக்கியமாய் இந்த நாட்கள் ஏதை சொல்லித்தான் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமயமாக இருக்கிறது என்றதுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் இன்றைக்கு பிரஜாதிகள் அறியாதவர்கள் அறிய வேண்டும் என்றால் இன்னும் ஊழியர்கள் வேணும் என்பதுதான் இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆட்களோ மிகுதி, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவாக இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடவுளுடைய வேலை செய்கிறதுக்கு ஆண்டவர் குறைவாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். என்னுடைய வேலை செய்கிறதுக்கு உண்மையிலேயே ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் கடந்த நாட்களில் அதை நான் அனுபவித்தேன்.
பாஸ்டர்கிட்ட வந்து சிஸ்டரோட வந்து நான் பேசணும்னு 2-3 தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் சொல்ல முடியலை. ஆனால் அது சாட்சியாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கடந்த நாட்களில் இலங்கையில் ஊழியக்காரர்கள்லாம் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச காரியம். அப்போ ஒரு பாஸ்டர் வந்து பொறுப்பெடுத்தார். நான் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுவதுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டார், பாஸ்டர் எனக்கு யாராவது ஒரு ஆளை பைபிள் காலேஜ் படிக்க வைக்கணுன்னு ஒரு பொருத்தனை இருக்குது, நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் 2 பேரை படிக்க வச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில். அப்போ தான் அவங்க போன முறை வந்திருக்கும்போது. அப்போ நான் சொன்னேன், இப்படி 2 பேரை படிக்க வைக்கிறேன், போகிறாங்க காலேஜுக்கு அப்படின்ட்டு சொன்னேன். அப்படியா பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம், அப்போ அதை ஒரு ஆளை நான் பொறுப்பெடுத்து நான் பொருத்தனை செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பாரம் எனக்கு ஒரு குறைஞ்ச மாதிரி, சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து ஃபீஸ் ஒரு 6 மாதம் கட்டினார். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து என்னுடைய சூழ்நிலையால் நான் இங்கே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு, ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிட்டேன். அப்போ இங்கே ஒரு சட்டம் இருக்காகும், பாஸ்டர்கள் வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணக்கூடாத ஒரு சட்டம் இருக்காகும். எனக்கு தெரியாது அந்த சட்டம், தெரிஞ்சிருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே ஏதாவது கேட்டு போயிருப்பேன். அப்போ சரி, அந்த ரெஃப்யூஜி நான் கிளைம் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இந்த ஃபீஸை என்ன செஞ்சிட்டாங்க, கட்டாமல் விட்டுட்டாங்க. எனக்கு இந்த ஃபீஸை கட்டாமல் விட்டது எனக்கு தெரியாது. 6 மாதமாக கட்டல இந்த ஃபீஸு. அவர் தானே இங்கே இருக்கிறாரே வெளிநாட்டில், அப்புறம் என்ன அப்படின்னு ஏதோ பேசி கட்டாமல் விட்டுட்டாங்க. நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கட்டல 6 மாதம் கழித்து அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ஜனவரியில் நீ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க அங்கே காலேஜில். அப்போ எனக்கு அவன் தம்பி கால் பண்ணுறான், பாஸ்டர் இப்படி என்ன எக்ஸாம் எழுத வேணாம்னு சொல்லிட்டாங்க, என்னை நிப்பாட்டிட்டாங்க, முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, என்னாச்சு, எனக்கு ஃபீஸ் கட்டலையா அப்படின்னா. எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு, நான் ஃபீஸ் கட்டலையா அப்படின்ட்டு அந்த பாஸ்டருக்கு நான் மெசேஜ் போகிறேன், அப்படி ஃபீஸ் கட்டினீங்களா அப்படின்னு போட ரிப்ளையே இல்லை, பதிலே எனக்கு கொடுக்கல. நான் கட்டினேன் இல்லை கட்டலை இல்லை கட்டுங்க, எந்த ரிப்ளையுமே இல்லை. ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், அவங்களுக்கு எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது. அது பிரயாசப்பட்டு கட்டிட்டேன், அது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அது தேவை, ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, கட்டிட்டேன். ஆனால் எனக்கு சரியான வேதனை, உடைஞ்சு போச்சேன். நான் என்ன ஆண்டவரே, ஒரு வேளை நான் இல்லை அப்படின்னா என்னுடைய ஊழியக்காரங்களுடைய நிலைமை என்ன, அது ஆண்டவருடைய, நான் மாம்சத்தில் யோசிக்கிறேன், நானும் மாம்சம் தானே, அப்படி தான் நான் யோசிக்கிறேன், என்ன குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறவர். அப்போ நான் யோசிக்கிறேன், நான் இல்லைன்னா இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும், ஊழியக்காரங்களாம் தவிச்சு போயிடுவாங்களே, அப்போ ஏதாவது ஒரு களத்தை இந்த தேசத்தில் நான் செய்யணும் ஆண்டவரே, அப்படி ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸெல்லாம் கட்டிட்டு நான் கண்ணீரோட நான் கடந்து போனேன். ஏன்னா விஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், 25 மாவட்டத்திலையும் சேர்த்து சாவிக்கணும், அது நல்லா இங்கே இருக்காங்களும் தெரியும், சபை இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்படியே அந்த சோறு உள்ளவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பாஸ்டர்கிட்ட நான் சொல்லவே இல்லை, அது நமக்கு தேவையில்லை, அந்த ஊழியக்காரப்படி நமக்கு தேவை, அது அவங்களுடைய முடிவு, நீ கொடுக்குறதும் கொடுக்காது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களும் கடவுளுக்குள்ள பிரச்சனை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே இனி நான் ஏதாவது செஞ்சு ஆகணும், என்னுடைய சபைக்கு நான் இல்லாட்டியும் அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் போகணும், ஊழியம் நிற்கக்கூடாது இலங்கையில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வள்ளிமணத்தில் எங்களுக்கு இப்போ சேர்ச் காட்டி நான் தற்காலிகமாக தான் அதை கட்டி கொடுத்தேன், ஒரு இடமும் கிடச்சிருக்குது. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த இடத்துல ஊழியக்காரர் சொன்னாங்க, அப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கு பாஸ்டர், எங்களுக்கு வாங்கி தாரீங்களான்னு. அப்போ நான் அப்பயும் இல்லைன்னு சொல்லலை, நான் வாங்கி தாரேன், கண்டிப்பாக செய்வேன், நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீரென்று ஒரு கோல் எனக்கு வந்துச்சு சிஸ்டர். எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு திடீரென்று ஒரு கோல் வந்துச்சு. இதுவரைக்கும் அந்த நபரோட நான் பேசினதே கிடையாது. கோல் வந்துச்சு, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன் பாஸ்டர், 2 சகோதரிகள் உங்களை குறித்து சாட்சி சொன்னாங்க, அப்போ கேள்விப்பட்டேன், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது, நீங்கள் வாரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வயசான ஒரு அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, வாரீங்களா? இப்போ சரி நான் வாரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் தூரம் நான் அங்கே போகிறேன். அங்கே போன உடனே அந்த அம்மா என்னை பார்த்தது கிடையாது, அந்த அம்மா என்னோட முன்ன பின்ன பேசினது கிடையாது. ஆனால் எனக்கு குறித்து அவங்க கேள்விப்பட்டது மட்டும்தான், யாரோ ஒரு ஆள் சாட்சி கொடுத்துருக்குறாங்க, அது கேள்விப்பட்டது தான் மட்டும். அவங்க பாஸ்டர் எனக்கு கடவுள் உள்ளத்தில் பேசுகிறாரு, உங்களுக்கு ஒரு சபையை கட்டி கொடுக்கணுன்னு ஆண்டவர் பேசுகிறாரு, நான் அதுக்குரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நான் சரி சபையை கட்டி கொடுக்க போகிறாங்கண்டா, சரி ஒரு கொஞ்சம் காசை காணிக்க கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிது, அப்படி தான் நினச்சேன். மிஞ்சி போனால் எவ்வளோ சிஸ்டர் கொடுப்பீங்க சிஸ்டர், ஒரு 1000 ரூபா காசு நான் தரேன், 1000 ரூபான்றது பெரிய காணிக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் உண்மையிலேயே. ஆனால் அந்த அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் நில்லுங்க இதுலன்ட்டு அவங்க வேங்கு போயிட்டு வழியில் வந்து என் கையில் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா, கனடியன் டாலர்ஸுக்கு $13,000 என் கையில் அவங்க கொடுத்து
அவங்க சேர்ச்சைக்கு இடத்தையும் வாங்கி சேர்ச்சையும் கட்டி எனக்கு அதை போட்டோ போடுறது காட்டுங்க அம்மா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். எதுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா எனக்கு பயம் கிடையாது. எனக்கு அது நான் கணக்கு கொடுக்குறவன். நான் அது கர்த்தருடைய காணிக்கை, நான் கணக்கு கொடுக்குறேன். அதனால் அவள் என்ன சொன்னா, பாஸ்டர் வெளியில் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன், உங்களை பற்றி சொல்ல மாட்டேனம்மா, ஆனால் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னா. ஏன்னா $13,000 சாதாரண காசு கிடையாது. அவங்க எவ்வளோ கண்ணீரோடு அதை சம்பாதிச்சிருப்பாங்க, அதுதான் முக்கியம். அவங்க எத்தனை வீட்டில் வேலை செஞ்சு, எத்தனை வீட்டை கழுவி, எத்தனை வீட்டை துடைச்சி, எத்தனை பாத்ரூமை கழுவி அதை சேர்த்து வச்ச பணமாக இருந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். ஆனால் அதை வாங்கி எனக்கு கை இன்னைக்கு போட்டுட்டு நான் சொன்னேன், உடனே காணியை பாருங்க. எப்பயுமே எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு 40 நாள் ஜெபம் முடியும் போதும், என்னுடைய 6 வருஷ சரித்திரத்தில் ஒவ்வொரு 40 நாள் ஜெபம் முடியும் போது ஒரு சேர்ச்சை கட்டுறாங்க. நாங்கள் ஆமென் சொல்ல மாட்டேங்களா? கிறிஸ்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 40 நாள் ஜெபம் முடியும் போதும் ஒரு சேர்ச்சை கட்டுறாங்க. இப்போ 40 நாள் ஜெபம் இன்றைக்கு 15வது நாள் நடந்து கொண்டு இருக்குது. ஆண்டவர் அந்த காசு மொத்தத்தையும் இப்போவே கொடுத்துட்டாரு. நான் தான் தாமதிக்கிறேன், கட்டுறது ஆரம்பிக்கல. ஆமென் சொல்ல மாட்டேங்களா? எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளுடைய ஊழியத்தை தாங்கிறது கர்த்தர் வைத்திருக்கிறார் ஐயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் உண்மையாய் செயல்படுறதுக்குரிய மனுஷனை கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அதான் உண்மை. நாம நினைக்கிறோம் நம்முடைய பலத்தினால தான் இதெல்லாம் செய்ய முடியும், நம்முடைய ஞானத்தினால தான். இல்லை இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. உனக்கு தரிசனம் கொடுப்பாருன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு வழியை அவரே வச்சிருக்கிறாரு. என்னுடைய கட்டப்பட்ட ஒவ்வொரு ஆலயமும் நான் கனடாவில் வந்து வேலை செஞ்சு கட்டினது கிடையாது. இலங்கையில் எந்த வேலை இல்லாமல் போது என் தேவன் கட்டின ஆலயங்கள் தான் அந்த ஆலயங்கள். அப்படின்னா என் ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையாய் கர்த்தருக்காக நிற்கிற குடும்பங்களை கர்த்தர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு? தேடிக்கொண்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆஸ்கிலாவும் பிரிஸ்கிலாவும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தைக்காக தங்களை ஜீவனையும் அற்பமாக எண்ணி அவர்கள் நின்றதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கேன். என்ன சொல்றேன்னா, யாருக்கு தெரியும், நீங்க குடும்பமாக எழும்பி கர்த்தருடைய வேலையை செய்யும் போது ஒரு வேலை உங்களோட பேர் பிரபல்யம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வேலை அது ஒரு நாளத்தில் கர்த்தர் காட்டுவார். இவ்வளவு பிரபல்யமாய் உங்களுடைய காரியம் இருக்கு அப்படின்றது கர்த்தர் காட்டுவார். எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவில் சென்னையில் ஒரு மூலையில் ஒரு பாட்டி என்னை தேடி வந்து எனக்கு கடவுளை வழி நடத்தினால இன்றைக்கு நாடு கடந்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கற்றலுக்கு கர்த்தரை எழுப்பி வச்சிருக்காருன்னா அந்த பாட்டி அன்றைக்கு நினைச்சிருப்பாங்களா இவன் இப்படி எழும்பியெல்லாம் அந்த ஊழியை செய்வான்னு நினைச்சிருப்பாங்களா? இல்ல. யாருக்கு தெரியும், நீங்கள்லாம் இறங்கி கர்த்தருடைய வேலையை செய்யும் போது, ஒரு ஆளை எழுப்பும் போது, ஒரு ஊழியக்காரனை எழுப்பும் போது, அந்த ஊழியக்காரர் அப்போலோவோ பவுலாவோ ஆண்டவருடைய ஊழியக்காரனை மாறும்போது, கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்டும் போது நாங்க செய்த அந்த அர்ப்பணிப்பு, அந்த வேலை எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நாளைகளை காட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விதைக்கிறது சரியான இடத்துல விதைங்க ஐயா. ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டும்படியா விதைங்க ஐயா. தேவனுடைய ஆலயங்களை கட்டும்படியா விதைங்க ஐயா. ஒருவேளை நீங்க இல்லாட்டியும் கூட பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் அந்த ஆலயத்தில் ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள். ஒரு கூட்டம் கர்த்தரை தேடி வராது போதுமானதா இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம குடும்பமாக இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நான் சொல்கிறேன், உங்கள் சொந்த வேலையை விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவங்க வேலையை விட்டு வந்து ஒரு ஊழியம் செய்யவில்லை. அந்த கூடார தொழிலை செய்து கொண்டு தான் ஊழியம் செய்தார்கள். அந்த கூடார தொழிலை நின்று கொண்டு தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். அவர்கள் தனியாக பிரித்து விடப்பட்டு வேலை செய்ய ஊழியர்களாக மாறவில்லை. அவருடைய ஊழியம், நான் சொல்கிறேன், பெஸ்டான ஒரு ஊழியத்தை அந்த கணவன் மனைவியை சேர்ந்து அந்த இடத்துல அவர்கள் செய்தார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. குடும்பமாய் நாம் நின்று தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டும்போது கர்த்தர் நிச்சயமாக எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா மாதிரி இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஏன் அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டை திறந்து கொடுங்க அப்படின்னு. ஏன் வீட்டை பூட்டாதீங்க அப்படின்னா, யாருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு நீங்கள் திறக்கிற வீடால் ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நீங்க திறக்கிற வீட்டால யாரோ ஒருத்தர் உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியதா இருக்கலாம். அதனால நீங்க பூட்டாதீங்கன்னு சொல்றேன். வீட்டை திறவுங்க, கர்த்தருக்காக திறவுங்க. அவங்க போற இடங்கள் எல்லாத்துலேயும் வீட்டு சபையை கட்டினார்கள்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4 வீட்டு சபை கிட்ட. கொரிந்துக்கு போனால் கொரிந்தில் வீட்டு சபை, எபேசுக்கு போனால் எபேசுக்கு வீட்டு சபை, மறுபடியும் ரோமுக்கு போனால் அங்கேயும் வீட்டு சபை. எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? வீட்டு சபையை ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்துல ஆட்களை உருவாக்குறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது அப்போலோவும் பவுலும் எங்களுக்கு ஒன்று சேர்றது தான் தெரியும். ஆனால் எத்தனை பேர் அவங்க உருவாக்கி இருப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல. எத்தனை பேர் இன்றைக்கு அவங்க சாட்சியாக இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் பரலோகத்தில் போகும்போது கண்டிப்பாக ஆண்டவர் காட்டுவார். இந்த
ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவுடைய சாட்சியை கத்தர் காட்டுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளை, இதில் என்ன பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் வேத பண்டிகைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்கிலாவை விட பிரிஸ்கிலா அதிகமாக பிரயாசப்பட்டிருக்காள். அந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்காள். அப்படி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க மாற்றுறாங்க. ஆக்கிலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில இடத்துல பிரிஸ்கிலான்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவள் பெண்ணாய் நின்று அவள் என்ன செய்திருக்கிறாள்? நிறைய அர்ப்பணிப்புகளை தேவனுக்காக செய்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் பெண்கள் செய்த அர்ப்பணிப்பு நிறைய வெளியில் இல்லை, அதான் உண்மை. இதை எழுதினது ஆண்கள்ன்றதுனால நிறைய பெண்களை உள்ளே கொண்டு வரையலை, அது வேணாம், அது பிறகு நாங்கள் சத்தியத்தை புரட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நிறைய பெண்கள் சரித்திரத்தில் இருக்கிறாங்க. கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஜீவனை கொடுத்தவர்கள், தேவனுக்காக எழும்பினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நான் எங்கேயோ இடத்துல இல்லை, இன்றைக்கு நாடு கடந்து இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன். அப்படின்னா எனக்கு பெரிய பொறுப்பில் அங்கே இருக்கிறேன். எனக்கு அங்கே ஒரு பெரிய பொறுப்பு. நிறைய வாலிய புள்ளிகள், தம்பிக்கு தெரியும், நிறைய வாலிய புள்ளிகளை உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஒருவேளை நான் இல்லைன்னா இவங்க இடறி போவாங்க, சில நேரத்தில் இடறி போயிருக்காங்க. ஆனால் அந்த பொறுப்பை என் மனைவி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, அந்த பொறுப்பை என் மனைவி அங்கே எடுத்து 3 சபையை ஒரு தனி பெண்ணாய் நின்று அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாளாம்? கட்டி கொண்டிருக்கிறாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் பெருமையாக சொல்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சபையை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடத்துறதே பெரிய சவால், தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் இருந்து கொண்டு சேர்த்து நடத்தினாலே அதுவே பெரிய சவால். அவ்வளோ டிமிக்கி விடுவாங்க, அவ்வளோ காரியம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ அவமானங்கள், ஊழியக்கார விசுவாசிகளாலே நாங்கள் போக வேண்டி இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த சபையை என் மனைவி தனிய பொறுப்பெடுத்து நின்று ஒரு 3 சபையை நடத்துகிறாங்கன்னா என்னை விட அதிகமாய் பிரயாசப்படுகிறவள் அவளாக தான் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அருமையான தேவப்பிள்ளை, அவர் போன மெசேஜ் வரும், இன்னைக்கு இவர் இப்படி வந்துடுற, இந்த வாலிப தம்பி கூட, வாலி தம்பி ஒரு இதை குத்திட்டான், என்னது என்னமோ குத்திட்டான், பச்சை குத்திட்டான் அப்படின்ட்டுட்டாங்க. அப்போ எனக்கு உடைஞ்சு போச்சு மனசு. என்னடா எல்லாம் குழந்தைய வளர்த்து வச்சுருக்கேன், எல்லாம் ஊழியக்காரங்க. 40 ஜபத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாட்டு படிக்க விட்டுருக்கிறேன். அப்போ அப்படி குத்தி வச்சுக்கணுன்னா உடனே பாஸ்டர் நான் அது பச்சை இல்லை பாஸ்டர், அது அழிக்கிறேன் பாஸ்டர், இந்த பாருங்க பாஸ்டர், முடி வளர்க்கலைன்னா உடனே போய் முடியை வெட்டிட்டு வருவோம். அப்படித்தான் ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனை போல தான் அவங்கள வளர்த்து கொண்டு. அந்த பொறுப்பை யார் எடுத்திருக்கா அப்படின்னா என் மனைவி எடுத்து இன்றைக்கு செய்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு போதகர்கிட்ட இருந்து அந்த சபை கைமாறும்போது அவ்வளோ சீக்கிரமாக அந்த பெண்ணுக்கு அந்த சபை என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கீழ்ப்படிய வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவியுடைய பெண்களுடைய அர்ப்பணிப்பு மிக அதிகம், வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பெண்களுடைய அர்ப்பணிப்பு, பெண்களுடைய ஜெபங்கள், பெண்களுடைய அலைச்சல்கள், பெண்களுடைய ஓட்டங்கள் எல்லாமே அர்ப்பணிப்பு. இந்த பிரிஸ்கில்லா தன்னுடைய வீட்டை எவ்வளோ தூரத்துக்கு திறந்து கொடுத்துருப்பாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய இடத்துல பாருங்கள், கணவன் நல்ல கடவுளுக்கு இருந்து கடவுளுக்கு ஏதாவது நினைப்பான். ஆனால் மனைவி கொஞ்சம் பின்னாடி நிற்பாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கொடுக்க வேணாம், அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில மனைவி முன்னாடி நிற்பாங்க, கணவன் கொஞ்சம் பின்னாடி நிற்பாங்க. இப்போ மனைவி ஏதாவது செய்யணும்னு இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்ட்டு இவங்க. ஆனால் 2 பேருமே பேலன்ஸ் பண்ணி, யார் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல சாட்சியுள்ள குடும்பமாய் அவங்க நின்று இருக்கிறாங்க என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த நாட்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய் நாங்கள் ஒரு கண்டிப்பாக ஆண்டவர் எங்களுடைய சில குடும்பங்களை கொண்டு வருவார், இலங்கையில் இருக்கிற குடும்பங்கள்லாம் கொண்டு வருவார். வந்தாலும் நாங்கள் கணவன் மனைவியை நின்று கர்த்தருக்கு தான் நாங்கள் முதலிடத்தில் நம்ம கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு தான், என்னுடைய ராஜ்யத்துக்கு தான் முதலிடம். என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தான். என்னுடைய மனைவி வந்தால் அவள் கர்த்தருக்கு மட்டும்தான் முதல் வேலை செய்யணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். கடவுளுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டணும் என்று ஆண்டவருக்காக எழும்புகிற குடும்பங்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறது நான் பார்க்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், இந்த ஃபேமிலினால நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளை சந்தோஷமாக வெளியில் போகணும், சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரத்தில் சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேணும் என்பதுதான் என்னுடைய பெரிய விருப்பமாக இருக்கிறது நான் பார்க்குறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் கடைசியாக இவர்கள் அதில் நீங்கள் ரோமா 16ஆம் அதிகாரம் அதில் 6வது போடுங்க பாப்பா, 6ஆம் வசனத்தை போடுங்க, 16:6 போடுங்க. அதில் சபையார் கூடி வருவான்னு சொல்கிறாங்களா? அதில் ரோமர் 16 இதுலையா சொல்கிறாங்க? 16:5 போடுங்கம்மா. அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். என்னன்னா கடைசியா முடிக்கிறேன் பாருங்க. என்னன்னா
இப்போ இந்த நேரத்தில் பயங்கர பிரச்சனை வந்துருச்சு அந்த இடத்துல. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கொளுத்துறாங்க. இப்போ பாவிக்கோ போடுற மாதிரி அப்போ மனுஷனை அவங்க கம்பத்தில் கட்டி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னா கீழே நெருப்பி வைப்பாங்க, பாவிக்கோ மாதிரி மக்கள்லாம் தொங்குவாங்க. அப்படியான நேரத்தில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டை திறந்து கொடுக்குறாங்க. வீட்டை திறந்து கொடுத்து அந்த புறஜாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த சூழ்நிலையும் கடவுளுடைய வார்த்தையை இவர்கள் என்ன செய்கிறார்களாம், ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அமேன் அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறதுக்காகவே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வீட்டு கதவை திறக்க மாட்டோம். ஆனால் நாடே வந்து நீ கிறிஸ்துவுக்கு விரோதமாக நிற்கும்போது இயேசுவை வீட்டில் வச்சு பிரசங்கம் செய்தவர்கள் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவுமா இருந்தார்கள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலா மாதிரி இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் காலையில் அந்த செய்தியை கேட்டுட்டு வந்தேன். பாஸ்டர் சொல்கிறாரு, சவுதி அரேபியாவில் சில குடும்பமாய் அங்கே ஆராதனை செய்தால் கழுத்தை வெட்டுவாங்களாம். ஆனால் அதை தெரிந்தும் வீட்டை திறந்து கொடுத்து முன்னால் ஒரு ஆள் பின்னால் ஒரு ஆள் கேமரா வச்சு பார்த்து கொண்டு ஆராதனை செய்கிறார்களாம். இது தெரிய வந்து அந்த குடும்பமாகவே வச்சு என்ன செய்வார்களாம், வெட்டுவார்கள் என்று தெரிந்தும் என்ன செய்கிறார்கள். அந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் சரித்திரம். ஆமேன் சொல்ல. கைகளை தட்டி தேவனுக்கு நாங்கள் நல்ல மகிமை செலுத்தின நல்ல கைகளை தட்டி. ஆமேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படியான வாழ்கிற நாட்களில் நாங்கள் வீடுகளை திறந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்கள் வீடை நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்க போகிறோம், திறக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? வாரத்தில் ஒரு நாளை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வீட்டிலும் ஜெபத்தை ஆக்கி ஆரம்பிங்க. வீட்டில் பிரச்சனை வர ஆரம்பிங்க, எங்கள் சபையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். இப்போ காலையில் ஜெபம் வந்து சபையில் ஒரு மாற்றம் வருதில்ல, வீடை திறக்க ஆரம்பிங்க, சபையில் இன்னும் மாற்றம் வர ஆரம்பிக்கும், ஆத்மா பெருகும், உங்களோட தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கும், எங்களுக்கு ஊழியத்துக்கு ஓடுறதுக்கு நேரம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சபை மக்கள் நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் எங்களோட தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலையும் மாற்றத்தையும் அவர் கொண்டு வர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த நாட்களில் நான் கர்த்தருக்கான ஏதாவது உண்மையாக நான் செய்ய வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்காக நாங்கள் எதாவது உண்மையாக நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டோடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட போகிறோம். கொஞ்சம் நேரம் எழும்பி ஜெபிக்கப்போமா, கொஞ்சம் நேரம் பிரேயரில் இருப்போமா, நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஜெபம் பண்ண அபிஷேகங்களை நம்ம புதுப்பித்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அவரால் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குது. கர்த்தருக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ரீபா அல்லா ராபா சந்தாரா லாபா. ஆண்டவரே இந்த மறுபடியும் எங்களுடைய ஆண்டவரே சபையில் ஒரு எழுப்புதல் வரணும் ஐயா. ஏதோ செய்தியை கேட்டோம் நல்லா இருந்துச்சு அப்படி போகிறது அல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் மாறணும் தகப்பனே. ஒரு ஆக்கிலா ஒரு பிரிஸ்கிலாவை போல ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்புகிற குடும்பங்களாக கணவன் மனைவியா நம்முடைய சபையில் இருக்கிறவங்களாம் எழும்பணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும், வாய்களை திறந்து எல்லாம் தயவு செய்து சொல்கிறேன், யாரும் வாயை மூடிச்சு இருக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் மற்றவங்களை பற்ற வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடு. ஹல்லேலூயா. ரீபா லா ராபா கரா லாபா. ஆவியானவரே நல்ல ஜெபம் பண்ணுங்க. சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் நல்ல ஜெபத்தில் இருங்க. ஓ ரீபா ரா துக்கா ரா பா ரா சந்தா ரா லா பா. ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறதா மறுபடியும் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவருக்குள்ள உங்களோட அபிஷேகத்தை புதுப்பிங்க. மறுபடியும் ரினிவேஷன் பண்ணுங்க. இன்றைக்கு அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டுக்கும், கர்த்தர் உங்களுடைய ஆவியை புதுப்பிக்கட்டுக்கும், மறுபடியும் ஒரு பலனை திரட்டுக்கும். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்களா, சோர்ந்து போய் இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ரீபா லா ரா பா கரா லா பா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா அந்நிய பாஷை பேசுறது எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மறுபடியும் என் ஆவி புதுப்பிக்கப்படட்டுக்கும். அன்றைக்கு ஆண்டவரே ஆக்கிலா பிரிஸ்கிலாக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் மறுபடியும் இப்ப சபைக்குள்ள இறங்கி வரட்டுக்கும். ரீபா லா ரா பா. கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அநேகரை கர்த்தர் தொட்டு இருக்கிறாரு, அநேகர் இன்னைக்கு நிரப்ப போகிறாரு. மறுபடியும் உங்களுடைய ஆவி கர்த்தருக்குள்ள புதுப்பிக்கப்பட போகிறது. சபையண்டு வந்தா நாங்க வெளியில போகும்போது ஒரு மாற்றத்தோடு கடந்து போக வேண்டும், ஒரு தெய்வீக பிரசன்னத்தோடு கடந்து போக வேண்டும். தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உங்களை தொட வேண்டும். ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க, அமைதியா ஜெபம் பண்ணாதீங்க. நல்ல ஜெபி கர்த்தருக்கு உங்களை விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஐயா, என்ன நிரப்புங்க ஐயா, என்ன நிரப்புங்க ஐயா. இருதயங்களை உடையும் ரீகாரபா சந்தாரலாரபா ரீகாரபா சந்திகாக்கரலாபா லோரிகாரா துக்கரபா. கர்த்தர் சில பேரோடு வெளிப்படுவாரு. நான் உன்னை இன்னென்ன காரியத்துக்கு பயன்படுத்த போறேன். சில தலைவர்களை சில புருஷரை கர்த்தர் வெளியே எடுக்கிறாரு. நீ வெளிமை வா, நீ எனக்கு வேணும், நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு.
விரும்புறாரு. ஊழியத்துக்காக உன்னை பிரித்தெடுக்க விரும்புறாரு. உன் முழு வேலையை விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கூடார தொழிலோடு சேர்ந்து நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். பிள்ளைகளை எடுத்து கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உன்னோட பேசுவார். தேவனுடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு நாங்க நின்று கொண்டு மனுஷனை சாப்பிடுகிற காலத்துல வந்துட்டோம். நாங்க மனுஷன் சாப்பிடுற நேரத்தில் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளை, நீ இப்பயும் நீ சும்மா இருந்தால் இந்த தேசம் விழுங்கி போய்விடும். இருதயத்தை திறக்கிறேன், இருதயத்தை திறக்கிறேன், என் வீட்டை திறக்கிறேன். உடைய ராஜ்யத்தில் ஆக்கிலா பிரிஸ்கிலா எப்படி தங்களை அர்ப்பணித்தார்களோ. கடைசி ஒரு காரியத்தை சொல்றேன், கடைசி ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. இவங்களுடைய ஹிஸ்டரிய, இந்த பிரசங்கத்துக்காக இந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சேன். கடைசியில் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஆதாரமா சொல்லல, ஆனா ஹிஸ்டரியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க இந்த ஊழியத்தை செஞ்சதுனால கிறிஸ்தவர்களுக்கு அந்த நாளில் ஆக்கினை வந்துச்சான். ஆக்கினையில் அநேகரை கொலை செய்தார்களாம். அதுல கிறிஸ்துல எப்படி எழுதுறாங்கன்னா, இந்த 2 பேரையும் பிடித்து கொண்டு போய் ஒரே இடத்துல நெருப்பு வச்சு 2 பேரையும் ஒரே இடத்துல கொளுத்தினார்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்துல எழுதி இருக்கிறாங்க. அவங்க இறக்கும் போது கூட கணவன் மனைவியாய்த்தான் இறந்திருக்கிறார்கள். சரித்திரத்தில் சொல்லப்படுது, வேதத்துல சொல்லல. இன்னைக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்புல தான் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அவங்க இரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இரத்த சாட்சியா மரிச்சு கொண்டிருக்கிறாங்க இயேசுக்காக. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? நாங்க என்ன செய்யறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அக்கிலா பிரிஸ்கில்லான்னு வேதத்துல மறுபடியும் கணவன் மனைவி என்றே வருது. ஆனா அவன் வாழ்க்கை முடியும் போது கூட ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு தான் முடிக்கிறாங்க. அந்த சரித்திரத்துல 2 பேரையும் ஒரே இடத்துல ஒரே மாதிரியை கொளுத்தினாங்களாம். அங்க அந்த நாட்கள்ல இந்த கிறிஸ்தவர்களை கொளுத்தும் போது எப்படி கொளுத்தினாங்கன்னா, அங்கங்க குடும்பங்களை பிரிச்சு கொளுத்தினாங்க. அதை எழுதுறாரு, அவர் எழுதுறவர். ஆனா இதை மென்ஷன் பண்ணி எழுதுறாரு, இவங்க 2 பேரும் ஒன்னா வச்சு எரிச்சாங்க அப்படின்னு. என் கர்த்தர் அவங்களுடைய மரணத்தை கூட பிரிக்கல. நாம கடவுளுக்கா கணவன் மனைவியா இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம கட்ட போகிறோம். நம்ம எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உண்மையா அந்த வார்த்தையை சொல்றீங்க. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்ம பாரத்தை தாருமையா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தாலே எனக்குள்ள அந்த ஆத்ம பாரம் பெருகட்டும் சொல்லி. நிரப்புமையா. ஆமென். ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தாலே நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
மறித்தாலும்